வணக்கம் நேயர்களே. இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். ஆமா. எனக்குமே இது ரொம்ப புடிச்ச ஒரு தலைப்பு. அதாவது வியட்நாமிய ஜென் துறவியான திக் நாட் ஹேன் எழுதின லிவிங் புத்தா லிவிங் கிரைஸ்ட் அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா ஆராயப் போறோம். கரெக்ட். இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பௌத்த மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் இடையே இருக்கிற ஆழமான ஆன்மீக இணைப்புகளை புரிஞ்சுக்கிறது தான். எக்ஸாக்ட்லி. இப்ப பாத்தீங்கன்னா மதங்களுக்கு இடையிலான விவாதங்களை தாண்டி விழிப்புணர்வு, தூய ஆவி, அப்புறம் இரக்கம், இதன் மூலமா நாம எல்லாரும் எப்படி ஒரே புள்ளியில இணைகிறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கண்டிப்பா. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இல்ல மத நம்பிக்கையே இல்லாதவரா இருந்தாலும் சரி, உண்மையாக வாழ்வது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எனக்கு இந்த புத்தகத்துல புனித பிரான்சிஸ் பத்தின ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, அந்த பாதாமர கதையா? ஆமா, அதேதான். கடும் குளிர்காலம், எங்கும் பனி படர்ந்திருக்கு. அப்போ புனித பிரான்சிஸ் ஒரு பாதாம் மரத்துக்கிட்ட போய், மரமே, கடவுளைப் பற்றி என்னிடம் பேசு அப்படின்னு கேக்குறாரு. ம், ரொம்ப ஆழமான ஒரு இடம் அது. அடுத்த நொடியே அந்த உறைபனியிலும் அந்த மரம் ரொம்ப அழகா பூத்து குலுங்குச்சாம். எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஒரு மரத்துக்கிட்ட போய் யாராவது கடவுளை பத்தி பேச சொல்லுவாங்களா? ஆமா, நாம சாதாரணமா கடவுள்னா ஒரு உருவமோ இல்ல ஒரு வேத புத்தகத்தோட வரிகளோ அப்படின்னு தானே நினைச்சிருக்கோம். கரெக்ட். ஒரு மரம் எப்படி பேசும்? இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடவுளை பத்தி பேசுறது அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால் நடக்கிறது இல்ல, அது உயிர்ப்போடு இருப்பதன் மூலம் வெளிப்படுறது அப்படிங்கறத தான் அந்த பாதாமரம் உணர்த்துது. ஓஹோ, அந்த உயிர்ப்பு நிலைதான் கடவுளின் மொழியா? ஆமா, பைபிள்லயும் சரி பௌத்தத்திலையும் சரி இந்த உயிர்ப்போடு இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் நிலை. இப்போ கிறிஸ்தவத்துல ஆவி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம். ம், தூய ஆவி அப்படின்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். ஹீப்ரு மொழியில ருவாச் அப்படின்னும் கிரீக்கத்துல நியூமா அப்படின்னும் சொல்லப்படுற இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் மூச்சு அல்லது காற்று. அப்படியா? அப்போ அது ஏதோ வானத்துல இருக்கிற ஒரு மேஜிக் சக்தி கிடையாதா? கிடையவே கிடையாது. விவிலியத்துல சொல்லப்படுற தூய ஆவி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட உயிரோட்டம், ஒவ்வொரு உயிருக்குமான மூச்சு. இந்த மூச்சோட நாம இணையும் போதுதான் நாம முழுமையா வாழ்கிறோம். வாவ், இது அப்படியே பௌத்தத்தோட அடிப்படை கொள்கையோட இணைகிறதே. ஏன்னா பௌத்தத்துல விழிப்புணர்வு அப்படிங்கிறது மூச்சை கவனிப்பதிலிருந்தானே தொடங்குது. ஆமா, நடக்கும்போது நடப்பதை உணர்வது, சாப்பிடும்போது சாப்பிடுவதை உணர்வதுன்னு ஒவ்வொரு நொடியிலையும் முழு கவனத்தோட இருக்கிறது தான் அது. எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, இந்த விழிப்புணர்வு அல்லது தூய ஆவி அப்படிங்கறத ஒரு பெரிய தத்துவமா பார்க்காம நம்ம மொபைல் போனை சார்ஜ் செய்யற கரண்ட் போல பார்க்கலாம் இல்லையா? கரெக்ட். ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. போன்ல எவ்வளோ சிறப்பம்சங்கள் இருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னா அது வெறும் பிளாஸ்டிக் பெட்டி தான். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரோட்டமான மூச்சோடும் நிகழ்காணத்தோடும் நாம இணையும் போதுதான் நம்ம மனம் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. 100% உண்மை. அந்த சார்ஜ் ஆகிற செயல்முறை எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் கடந்த கால வருத்தங்கள்லயோ இல்ல எதிர்கால பயத்திலயும் இருக்கும்போது அவனோட நரம்பு மண்டலம் ஒரு விதமான தற்காப்பு நிலையில இருக்கு. அதாவது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி. ஆனா பௌத்தம் சொல்ற அந்த விழிப்புணர்வின் மூலமா ஒருத்தன் நிகழ்காலத்துக்கு திரும்பும்போது அவனோட மூளை ஒரு ஆழமான அமைதிக்கு செல்லுது. இதத்தான் கிறிஸ்தவம் தூய ஆவியின் வருகையா பாக்குது. ஓ, இப்ப புரியுது. இரண்டுமே மனிதர்களை குணப்படுத்தும் கருவிகளாவே செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஆமாம், தூய ஆவி இயேசுவின் மீது இறங்கிய போது அவர் யாரை தொட்டாலும் அவங்க குணமடைஞ்சாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதே போல புத்தரை குணப்படுத்துபவர்களின் அரசன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, உங்களுக்குள் இருக்கும் இந்த குணப்படுத்தும் ஆற்றலை, அதாவது அந்த தூய ஆவியின் விதையை நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க, ஆனா அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. திக் நாட் ஹானோட பார்வையில புத்தரும் இயேசுவும் மதம் பரப்ப வந்தவங்க இல்ல, மனிதர்களை குணப்படுத்த வந்தவங்க. ஆமா, அது ஒரு ரொம்ப அழகான பார்வை. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. இந்த ரெண்டு ஆற்றல்களும் ஒண்ணுதான் அப்படின்னா, உலகெங்கும் மதத் தலைவர்கள் ஏன் தங்களோட வழி மட்டுமே சிறந்ததுன்னு நிரூபிக்க போராடுறாங்க? ம், இது ரொம்ப ஆழமான கேள்வி. திக் நாட் ஹான் தன்னோட புத்தகத்துல இத பத்தி பேசியிருக்காரு. ஆமா, போப் ஜான் பால் II எழுதுற ஒரு புத்தகத்துல கிறிஸ்துவுக்கு மட்டுமே முற்றிலும் தனித்துவமானவர், அவர் சாக்ரட்டிஸ் அல்லது புத்தரை போன்றவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஒரு உலகளாவிய மதத் தலைவர் இப்படி சொல்றது மத்த மதங்களை சிறுமைப்படுத்துற மாதிரி ஆகாதா? இந்த இடத்துல திக் நாட் ஹான் ரொம்ப நுட்பமா பதில் சொல்றாரு. அவர் போப் மேல கோவப்படல. அவர் என்ன சொல்றாருன்னா, சாக்ரட்டிஸ், மொஹம்மத், புத்தர், நீங்க, நான் என அனைவருமே தனித்துவமானவர்கள் தான். யார்தான் இங்கே தனித்துவமானவர்கள் இல்லை அப்படின்னு கேக்குறாரு. ஓ, அந்த கோணத்துல பாக்குறாரா? அருமை. ஆமா, எனது வழி மட்டுமே சிறந்ததுன்னு சொல்றது சகிப்புத்தன்மையின்மைக்கே வழிவகுக்கும்னு அவர் நடுநிலையோட விவரிக்கிறாரு. இத வரலாற்று பின்னணியில பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். ஆதிகால கிறிஸ்துவத்துல இந்த இறுக்கம் கிடையாது. ஒரு நிமிஷம். ஆதிகால கிறிஸ்தவம்னா இப்போ இருக்கிற பைபிள்ல உள்ள கருத்துகள் ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்ததா? ஆமா, 1947ஆம் வருஷம் எகிப்துல சில பழமையான சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இத நாஸ்டிக் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தோமஸின் நற்செய்தி அப்படிங்கிற நூல். இந்த நாஸ்டிக் நூல்களுக்கும் இப்போ திருச்சபைகள்ல வாசிக்கிற பைபிளுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? ஏன் இத பத்தி பெருசா யாரும் பேசுறதில்ல? அதாவது நாசிஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு நேரடி அனுபவ அறிவு அப்படின்னு அர்த்தம். வழக்கமான போதனைகள் இயேசுவை மட்டுமே கடவுளின் அவதாரமா முன்னிறுத்துது. ஆனா இந்த நாஸ்டிக் நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, தீவிரமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தன்னை கிறிஸ்துவைப் போலவே ஒளியடைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. நிஜமாவா? நாம ஒரு வாழும் கிறிஸ்துவா மாற முடியும்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. இது பௌத்தம் சொல்ற எல்லோருக்குள்ளும் ஒரு புத்தத்தன்மை இருக்கு அப்படிங்கிற கருத்தோட அப்படியே ஒத்துப்போகுது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமே மதமாகி விடாதா? அதுதான் தர்மகாயா அல்லது போதனைகளின் உடல் அப்படிங்கிற கான்செப்ட். புத்தர் இறக்கறதுக்கு முன்னாடி என் பௌதீக உடல் அழிஞ்சாலும் என் போதனைகளின் உடல் உங்களோடு இருக்கும்னு சொன்னாரு. ஓ, அதாவது அந்த போதனைகள் புத்தகத்துல இல்ல, நாம பழகுற விதத்துல இருக்கு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. நீங்க அன்பாக நடக்கும் விதத்தில் தான் வாழும் புத்தரும் வாழும் கிறிஸ்துவும் வெளிப்படுறாங்க. கேக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உலகியல் வாழ்க்கையில அதை செயல்படுத்துறது கஷ்டம் இல்லையா? தனிமையில தியானம் பண்றது ஈஸி. ஆனா சமூகத்தோட வாழும்போது எப்படி இதை கடைபிடிக்கிறது? அதனால தான் சமூகத்தோட பங்கு இங்க முக்கியமாகுது. இதுதான் பௌத்தத்துல சங்கா அப்படின்னும் கிறிஸ்தவத்துல திருச்சபை அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கூட நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, தனித்து விடப்பட்ட கொடி வாடி போயிடும். அதே போல பௌத்தத்துல சங்க உறுப்பினர்கள் புத்தரின் கைகளாகவும் கால்களாகவும் பார்க்கப்படுறாங்க. சமூகமா இணைந்து செயல்படும் போது அது ஒரு மாபெரும் குணப்படுத்தும் சக்தியா மாறுது. ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கே. பல திருச்சபைகளிலும் சரி, சமூக அமைப்புகளிலும் சரி, நிறைய குறைகள், முரண்பாடுகள் இருக்கே. ஒரு சரியான அமைப்புக்காக நம்ம காத்திருக்க வேண்டுமா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். தீக் நாட் ஹான் சொல்றாரு, நீந்த கத்துக்கிட்ட பிறகுதான் தண்ணியில இறங்குவேன்னு சொல்றதும் முட்டாள்தனம். குறைபாடுள்ள ஒரு சமூகமே பயிற்சி செய்ய போதுமானது. குறைபாடு உள்ள சமூகமா? அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? இதை நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒப்பிடலாம். கிருமிகளை எதிர்கொள்ளும் போது தானே உடம்பு ஆன்டிபாடிகளை உருவாக்குது. அதே போல ஈகோ, கோபம் நிறைஞ்ச மனிதர்களோட இருக்கும்போது தான் நாம பொறுமை, கருணை அப்படிங்கிற ஆன்டிபாடிகளை வளர்த்துக்க முடியும். வாவ், இது ஒரு புரட்சிகரமான பார்வை. குறைகளை புரை சொல்லாம நாமே அந்த இருளுக்கு ஒளியா மாறணும்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க தான் முதல் மெழுகுவர்த்தியா மாறணும். இதே அன்றாட வாழ்விலையும் நாம பயிற்சி செய்யலாம். உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் இணைந்து உண்ணும் ஒரு சாதாரண உணவு பழக்கம் கூட எப்படி முதல் ராப்போஜனமா மாறும்னு அவர் விளக்குறாரு. ஆமா, உண்பதில் என்ன அவ்ளோ பெரிய உளவியல் மாற்றம் நடந்துவிட போகுதுன்னு நான் கூட முதல்ல நினைச்சேன். அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பிரெட் துண்டை வெறும் உணவா பார்க்காம அதை வளர்த்த விவசாயி, மழை, சூரியன் இப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பரிசா பார்த்து ஆழமான விழிப்புணர்வோடு உண்பதே உண்மையான தியானம். அதாவது இந்த ரொட்டி இல்லைன்னா நான் இல்லைன்னு உணரும்போது நம்மளோட ஈகோ உடைஞ்சிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஈகோ சுருங்கும்போது பதற்றம் தானாவே குறையுது. இது ரொம்ப ஆழமான ஒரு அனுபவம். ரொம்ப அழகான விளக்கம். ஆனா ஒரு விஷயம், சமூகத்துல நடக்கிற அநீதிகளை பார்த்து கோவப்படாம எப்படி அமைதியா இருப்பது? ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வியட்நாமிய துறவி திக் கோங் டுக் தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டாருன்னு. அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தானே? வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். ஆனா அவர் இதை செய்தது கோபத்தினால் அல்ல, மாறாக உலகத்திற்கு உண்மையை உணர்த்தும் ஒரு ஆழமான கருணையினால். நிஜமாவா? தனக்குத்தானே தீ வச்சுக்கிறது எப்படி கருணையாகும்? ஒரு எதிரிய பார்த்து எப்படி இரக்கம் காட்டுவது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. திக் நாட் ஹான் என்ன சொல்றாருன்னா, நாம நமது எதிரியின் சூழ்நிலையில் பிறந்து அவர் பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருந்தால் நாமும் அவரைப் போலவே மாறியிருப்போம். அந்த ஆழமான புரிதல் நமக்கு வரும்போது கோபம் கருணையா மாறுது.
ஓ, அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. சூழ்நிலை தான் எங்கள மாற்றி விட்டதுன்னு புரிஞ்சுக்கிறது. கரெக்ட். இது இயேசு சிலுவையில் தனது எதிரிகளை மன்னித்ததற்கும் காந்தி உண்ணாவிரதம் இருந்ததற்கும் இணையானது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம். அப்போ பௌத்த மதத்தை பின்பற்றுவதற்காக மேற்கத்தியர்கள் தங்கள் கிறிஸ்துவ வேர்களை இழக்க வேண்டுமா? கிடையவே கிடையாது. திக் நாட் ஹான் மக்களை தங்கள் சொந்த மரபுகளுக்கே திரும்பிச் செல்ல வலியுறுத்துகிறார். ஒரு உண்மையான மகிழ்ச்சியான கிறிஸ்தவராக இருப்பதும் பௌத்தராக இருப்பதும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஒட்டு மொத்தமா பார்த்தா விழிப்புணர்வு அப்புறம் தூய ஆவி என்பவை வெறும் மதச் சொற்கள் அல்ல. அவை நாம் அன்றாடம் சுவாசிக்கும் மூச்சில், நாம் காட்டும் அன்பில் வாழும் ஆற்றல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா புரியுது. கண்டிப்பா இது ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள உணர வேண்டிய விஷயம். நேயர்களே, இந்த உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மலர் என்பது மலர் அல்லாத பல விஷயங்களால ஆனது போல, அதாவது மண், நீர், சூரிய ஒளி போல, பௌத்தம் என்பது பௌத்தம் அல்லாத கூறுகளாலும், கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவம் அல்லாத கூறுகளாலும் ஆனது. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. அப்படியென்றால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ற மனிதர் உங்களுக்குள் இருக்கும் எந்தெந்த நீங்கள் அல்லாத கூறுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் மரபில் நீங்கள் இதுவரை கண்டுகொள்ளாமல் விட்ட எந்த பொக்கிஷம் இப்போது உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. சிந்தித்துப் பாருங்கள். மிக ஆழமான சிந்தனை. இந்த விரிவான விழிப்புணர்வுடனேயே இன்று நாம் விடைபெறுவோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் கிடக்குது. ஆமாம். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.